இன்னைக்கு 2026 மற்றும் 2027 வந்து வேளாண்மை பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள். இதுக்கு வந்து டெல்டா விவசாயிகள், அதாவது தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பெருமளவுல இனிப்புகள் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பத்தி உதயநிதி கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இது வேளாண்மை பட்ஜெட் கிடையாது, இது முதல்வருக்கு அடிக்கிற ஜால்ரா அப்படிங்கிறாரு. ஜால்ராவை பத்தி அவர்லாம் பேசலாமா? கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்களேன். வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயா. வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். அதாவது 2024 லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. லோக்சபா எலெக்ஷன்ல நாம கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு அவங்கள எம்பி எலெக்ஷன், அதாவது பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சா அங்க போயிட்டு உதயநிதி வாழ்கன்ட்டு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம டிஎம்கே எம்பிஸ் எல்லாம் அங்க போயிட்டு உதயநிதி வாழ்கன் ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. ஜால்ரா அடிக்கிறத பத்தில உதயநிதி பேசலாமா? சொல்லுங்க. மாற்றத்தை கொண்டு வருவேன், ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன்னு உறுதியா இருக்கக்கூடிய எங்க முதல்வர் முன்னாடி உதயநிதி எல்லாம் பேசுறதுக்கு எல்லளவு கூட தகுதி கிடையாது. இந்த பினான்சியல் முடியும் போது எவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு அடையன்ட்டு எல்லா மக்களும் பார்க்க ஆவலோட காத்திருக்காங்க.